அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே, திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிரனானவர் சித்திரை 6க்கு பின் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறார், ஆட்சி நிலையில இருக்கார் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த அமைப்பானது எந்த மாதிரியான மாற்றங்களை பொதுவா தரும்னு பார்த்தா, டெக்னாலஜி ரிலேட்டடா வளர்ச்சி. ஏன்னா சுக்கரனாவே நம்ம யூஸ் பண்ற செல்லுல இருந்து, ஆக்சசைஸ்ல இருந்து, ஏசில இருந்து, இந்த மாதிரி நம்ம மனுஷனை சௌரியமா வச்சுக்கிற அனைத்து விஷயங்களுமே சுக்கிரனை தான் குறிக்கும் அப்படிம்பாங்க. சோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நாடு ரீதியாவே சொல்லணும்னா ஐடி துறை, குறிப்பா ஐடியால தான் நம்ம எல்லாமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய யூடியூப் வீடியோல எல்லாம் பார்ப்போம், இந்த வேலை போக போகுது, ஏஐ வந்தனால அதாக போகுது இதாக போகுது அப்படின்ட்டு. அந்த பயம்லாம் இல்லை. புதிய வேலை முயற்சிகளும் உருவாகும், புதிய புதிய வேலை திட்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நகை விற்பனையாளர்களுக்கு நல்ல முதலீடு கிடைக்கும். நல்ல முதலீடு கிடைக்கும்னா என்ன? ஒண்ணு, தங்கத்தோட விலை ஏறும், இல்லையா தங்கத்தோட விலை இறங்குறனால மக்கள் அதை அதிகமா வாங்குவாங்க அப்படிம்பாங்களா. சித்திரை 6க்கு பின் இதெல்லாம் நடக்கும், நீங்க பார்க்கலாம். அதாவது தங்கத்தோட விலை 1க்கு 2 ஏறி போகும். இப்படி ஏறினாலும் அவங்களுக்கு லாபம் தான், இல்லையா? தங்கத்தோட விலை இறங்கினால திரும்பி எப்படி இதை நம்ம வாங்குறது அப்படின்னு மக்கள் ஆர்வப்பட்டு வேகமா வாங்குவாங்க. சோ சுக்கிரன் ஆச்சுங்கிறனால எல்லார்ட்டையும் நகை இருக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால, நான் 2வதா சொன்னேன் பாத்தியா, தங்கத்தோட விலை இறங்குறதுனால வருமானம், அந்த அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் நிறைய உருவாகிற மாதிரி அமைப்புகள் அனைவரோட வீட்டிலும் நடக்கும். காரணம் என்ன? சுக்கிரன்ங்கிறனால திருமண அமைப்பு, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொதுவா அதிகமா நடக்கும், அதிகப்படியான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது பொது பலன். இந்த மாசத்துக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இன்னும் குறிப்பா சொன்னா இந்த சுக்கிர பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராசியாதிபதி உச்ச நிலையில இருந்தாலும் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி நிலையில வர்றதுதான் சிறப்பு. இது பொதுவா வேலைக்கு போவாங்க பாத்தீங்களா, வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், தொழில் செய்யறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க கைக்கு வர வருமானத்தை பொறுத்துதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது, தீர்மானிக்குது. அப்படி தீர்மானிக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பு வேலையின் தொழிலும் தான். ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ல, ஆனால் அவர் குருவோட வீட்டுல, குரு ராசிக்கு 11ல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். சிறப்பா இருந்தா மட்டும் போதுமா? சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாமா? அந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் ஆட்சி நிலை பெறுவது உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரும், அனுகூலத்தை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா 10ஆம் அதிபதி ஆட்சி நிலை பெறும்போது தொழில் அமைப்புகள் சிறப்பா இருக்கும், எல்லா வகையான செல்வங்களும் நம்ம தேடி வரும். என்னன்னு சொல்ல போனா தொழிலில் வளர்ச்சியை நோக்கி, இதனால் பலத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னா இப்ப திடீர்னு வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. அது ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கலாம். அதை பார்க்கும் போதில ஃபெயிலியர் ஆகுற மாதிரி இருக்கும், ஆனா திடீர்னு உயரத்துக்கு போற அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ எந்த நேரத்திலையும் தயாரா இருங்க, வாழ்க்கையின் உயரத்தை தொட, வருமானத்தை அதிகரிக்க, பெரும் பணத்தை சம்பாதிக்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது மட்டும் தானான்னு கேட்டா, முதலீடு போட ஆரம்பிப்பீங்க தொழில்ல. நான் இந்த முதலீடை போட்டு நல்லபடியா கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. ராசியில கேது இருக்கிறத மட்டும் மறக்க கூடாது. ராசியில கேது இருந்தா என்ன பண்ணும்? ஒரு சிலரை ஏமாற்ற செய்யும். கூட்டு தொழில் வேண்டாம் இந்த நேரத்துல. எப்பேற்பட்ட நண்பர்களா உண்மையானவங்களா இருந்தா கூட கூட்டு தொழில் இந்த காலகட்டத்துல வேண்டாம். உங்களால தனித்துவமா முடியுமா? சிம்மம்னா யாரு? சூரியன். சூரியன் எப்படி இருக்கும்? ஒரு பூமிக்கு ஒரு சூரியன் தான், ஒரு சூரிய குடும்பத்துக்கே ஒரு சூரியன் தான். அப்போ உங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு தலைவர் தான், உங்க தொழில்ல நீங்க மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு தன்மையில மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய, நீங்க பாட்டுக்கு கூட்டு தொழில் செய்யறேன் அப்படின்னு கூட்டு தொழில் செய்யற அமைப்புகள்லாம் இருந்துச்சு ஒரு நேரத்துல. பழைய வீடியோஸ்ல போய் பாருங்க, இந்த காலகட்டத்துல கூட்டு தொழில் செய்யுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த நேரத்துல கூட்டு தொழிலாவே இருந்தாலும் இந்த நேரத்துல பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை, நிதர்சனமான உண்மை. சோ இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப தொழில்ல கூட்டாளிகளை நம்பாமல் இருப்பதும், ஒருத்தர் சொல்றாங்கிறதுக்காண்டி ஒரு வேலையை பார்க்கறதும் சிறப்பு. ஒருத்தவங்க சொல்றாங்க அதுக்காண்டி அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வாகனங்கள் தான். ஏன்னா 4ஆம் இடத்தை சுக்கிரன் தான் தொடர்பு கொள்றாரு. அப்ப வாகனங்கள் நிச்சயம் வாங்குவீங்க. புதிய வாகனம் வாங்குவது, இல்லாட்டி ஃபேமஸான இடத்துல ஒரு பூமி வாங்குற அமைப்பு,
இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான வாக்குவாதங்கள் குறையும். என்ன சொன்னாலும் போனா உங்களால தந்தை சிரிப்பாரு, சந்தோஷப்படுவாரு. குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் தந்தைக்கு மகிழ்ச்சி. யாருக்கு தெரியும் அப்பாவோட பிசினஸ நீங்க டேக் ஓவர் பண்றது இந்த காலகட்டத்துல அவருக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி நிலை அடைகிறார். அப்ப சகோதர ஒற்றுமை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லாருக்கும் சகோதர ஒற்றுமை பாதிக்கும்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு சகோதர ஒற்றுமை அதிகரிக்குங்க. ஏன்? ராசிக்கு 9ஆம் இடத்தில் 9ஆம் இடத்திலிருந்து சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். ராசிக்கு 3க்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் அது லாபகரமா அமையும். அவங்களோட பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கிறதுனால அவங்களுக்கு 8க்கு 12ஆம் இடம், 3க்கு 8, 8க்கு 12ஆம் இடமான 9ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வர்றீங்க. அதனால அவங்க பிரச்சனையை நிறைய தீர்த்து வைப்பீங்க. என்னன்னு சொல்ல போனா குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுனால பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அவங்கள வச்சு சாதகமா என்ன பண்ணிக்கணுமோ அதெல்லாம் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை. நீங்க எதா இருந்தாலும் துணிஞ்சு இந்த காலகட்டத்துல செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேது சிம்மத்தில், சிம்மாதிபதி உச்சத்தில். நீங்க எடுக்கும் முடிவுகள்லாம் சரி, நீங்க மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை இல்லாம பல பேர் இங்க கரெக்டா இருக்காங்க. நீங்க எடுக்கும் முடிவு சரி, நீங்க மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறு. உங்களை எல்லாம் பல பேர் கரெக்டா இருப்பாங்க. இதை ஏன் 2 வாட்டி சொல்றேன்னா, 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சனியோட சேர்ந்துட்டாரு. தாய் தந்தையரை எதிர்த்து நிற்பீங்க, சண்டைக்கு நிற்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த 4, 9 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோட சேர்ந்திருக்கார். அப்ப கணவன் இந்த நேரத்துல பெரும் பிரச்சனையா இருப்பார். இல்ல மனைவி இந்த நேரத்துல பெரும் பிரச்சனையா இருப்பார். மாமியார் மருமகள் சண்டை வருது. உங்களால மாமியார் மருமகள் சண்டை. இப்ப ஆணா இருந்தீங்கன்னா உங்க மனைவியையும் உங்க தாயாரையும் சண்டை போட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்பீங்க. பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்க தகப்பனாரையும் உங்க கணவரையும் சண்டை போட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு காரணம் 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்க்கை. 7ஆம் அதிபதியும் ஆண்கள் வீடியோ பார்த்தா மாமியார் மருமகள் சண்டையை உருவாக்குவீங்க. பெண்கள் மக நட்சத்திரக்காரராக இருந்தா கணவன் மாமனார் சண்டையை உருவாக்குவீங்க. ஸோ 7, 9 சேர்ந்து இருக்கிறது நல்லதுதான். தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது எங்க சேர்றாங்க அது முக்கியம். 8ஆம் இடம். அப்போ உங்களாலே குடும்பம் பிரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓவரா பேசுறது 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாங்க. அப்ப 2ஆம் இடத்து வாயிலாத்தான் எல்லாமே நடக்கும். 2ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம், 5ஆம் இடம். அப்ப 2ஆம் இடம்ங்கிறது பேச்சு, 5ஆம் இடங்கிறது காதல், 11ஆம் இடங்கிறது 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, 10ங்கிறது தொழில். ஏன்னா சனி செவ்வாய் இந்த 4 இடத்தையும் பார்ப்பாங்க. சேர்ந்து பாக்குறது, சேராம பாக்குறதுங்கிற கணக்குல அவங்கவுங்க தனித்துவமா இங்கெல்லாம் பாக்குறாங்களா? அப்ப இது ரீதியெல்லாம் பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டு அவங்களுக்கு என்ன அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப இது ரிலேட்டடா தான் அவங்களுக்கு பிரச்சனையா வரும். தொழிலாலேயோ இல்ல காதலாலேயோ தகப்பனுக்கும் உங்கள் காதலருக்கும் பிரச்சனை அப்படிங்கிற அமைப்பு, இல்லாட்டி 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி தர அமைப்பு. ஏன்னா டைவர்ஸ் கேது ராசியில போறாருல, டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா அவசர முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த நட்சத்திராதிபதியும் ஆச்சு, ராசியாதிபதி உச்சம். ஸோ நீங்க எதுக்குற முடிவெல்லாம் சக்சஸ் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. என்னை மிஞ்சினவன் எவன் அப்படின்னு கேட்பீங்க. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மட்டும் அவசர முடிவு எடுக்காம இருந்தா ரைட்டு. அதுவுமே பள்ளமான இடங்கள். ஏன் பள்ளமான இடங்கள்? சனியோட சேர்ந்தனால பள்ளம், ஊர் எல்லையில இருக்கு, இல்லாட்டி இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கு, அந்த இடத்துல பேய் பிசாசு இருக்கு அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இடங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு அமையும். இன்னும் சொல்ல போனா அதுதான் நீங்க தேடி போவீங்க. அதுதான் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு, அதை வாங்கி போட்டு அதுக்கு பக்கத்துல எதா இருந்தாலும் சமாளிப்போங்க. பிரச்சனை இருக்கிற இடத்த தைரியமா வாங்க போவீங்க. ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள போகாதீங்க. பொதுவா சிம்மத்தோட இது என்னன்னா துணிச்சலும் தைரியம் தான். அதனால நீங்க எடுத்து அழிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. சாஃப்ட் கேரக்டரா இருந்தா கொஞ்சம் பார்த்து நிதானமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு போங்க. சரிங்களா? இது சாஃப்ட்டுக்கு. ரஃப் அண்ட் டஃபா போறவங்களுக்கு பயமே இல்லை, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு அல்லாது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அருமையா இருக்கும். பெற்றோரை மீறிய திருமணம் இந்த காலகட்டத்துல நடக்கும். பதிவு செய்யப்பட்ட திருமணம் நடக்கும். ரெஜிஸ்டர் மேரேஜ்ங்கிறத அப்படி சொல்றேன். ஸோ அவசர முடிவுகள் பல இம்சைகளை உருவாக்கும். எதிர்பாலின சம்பந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் 10 அடி தள்ளி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம்.
அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையும். நீங்களும் உங்க கணவரும் இல்லை நீங்களும் உங்க மனைவியும் பெரிய சண்டையை போட்டுக்குவீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ரொம்ப வாய் பேசாதீங்க. அதனால எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். ராசியாதிபதியும் உச்சம், நட்சத்திராதிபதியும் உச்சம், 10ஆம் அதிபதி ஆட்சி. அப்ப தொழில்ல என்னை மிஞ்சின ஆள் எவன்டா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, கௌரவம், இல்லாட்டி வருமானம், சன்மானம் ஏதோ ஒண்ணு பெரிய லெவல்ல கிடைக்கும். ஜாக்பாட். ஜாக்பாட்டுன்னு எல்லாரும் ட்ரேடிங்கு, ஆன்லைன் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி இந்த மாதிரி போகணும்னு அவசியமே இல்லை. ஜாக்பாட்னா நம்ம செய்யற வேலையில 10ஆம் இடம் கர்மம், தான் செய்யும் தொழிலில், தான் ஜீவனத்துக்காக செய்யும் தொழில் அதிர்ஷ்டம் உண்டு, உயரிய பதவி உண்டு, சம்பாத்தியம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த அமைப்புல இருக்கும் போதுல நீங்க பாக்குற வேலையில ஏதானும் திருப்பம் வரலாம். இப்போ ஒருத்த நாள் ஃபேன் காத்து கீழே வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப ஏசி காத்து கீழே வேலை பார்ப்பீங்க. இத்தனை நாள் ஒரு நார்மல் சேர்ல இருந்தீங்கன்னா இப்போ ஒரு குஷன் சேர்ல நல்லா சாஞ்சிட்டு உட்கார்ற மாதிரி இருப்பீங்க. ஒரு சௌரியத்தை கொடுக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு திடீர் திருப்பம், ஒரு ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. கம்பெனி இவருக்கு ஒரு ஷேர் கொடுங்கப்பா, ஏன்னா என் கம்பெனியில ரொம்ப நாள் வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லி ஷேர் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். தொழில் ரிலேட்டடா, வருமானம் ரிலேட்டடா இல்ல அது அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். தாய் வழி சொந்தங்களிலேயோ இல்ல தந்தை வழி சொந்தங்களிலோ, ஏன்னா 4 9ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி சேர்ந்திருக்கனால இந்த அமைப்புல ஒரு உறவு ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கவனமா இருங்க. திருமண வயசை அடைந்தவர்கள் திருமணம் ஆகாதமா இருக்கீங்கன்னா தாய் வழி உறவோ தந்தை வழி உறவோ 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்க இருக்கிறதுனால ஒரு ரகசிய காதல் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. ஏன்னா இதுக்கு ஜனனகால ஜாதகத்துல லக்கணம் ராகுவோடய லக்னாதிபதியிலேயே ராகுலையோ, லக்கணத்துல ராகு லக்னாதிபதி ராகு தொடர்பு இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். மற்றபடி யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.